பார்க்க போனால் பழைய ஏற்பாடு காலத்தில் பழையத்தில் இந்துவில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பாவம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பலி கொடுப்பாங்க. என்ன மாடோ ஆடோ, அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அவங்க பாவங்களுக்கு தகுந்த மாதிரி. இந்த இதுனா புறா, இதுனா காகம், அதை வந்து அந்த பலியை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தத்தெல்லாம் அந்த ஆச்சாரியர்கள்லாம் அந்த லேவியர்கள் அதை பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்கறதே அந்த பலியோட ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் செலுத்திடுவாங்க. அந்த ஆலயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஆலயத்துக்கு வெளியே அந்த ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். நான் எபிரேயர் 13, 11, 12 படிங்களேன். 11, 12. நமக்கு ரத்தத்தால் என்ன கிடைக்கும், பாவ மன்னிப்பு. அந்த பாவம் வந்து பலியாக செலுத்தப்படுகிறது. 13 எபிரேயர் 13, 11, 12. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். பழைய காலத்தில் பலிகள்லாம் பாளையத்துக்கு புறம்பே செலுத்தப்பட்டது. அடுத்தது படிங்க 12வது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசுவும் அதே மாதிரி தந்த சொந்த ரத்தத்தினால. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, சாதாரண ஆடு மாடு அதெல்லாம். ஆனால் இயேசு தம் சொந்த ரத்தத்தாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இதுதான் நமக்காக பலியான இயேசு கிறிஸ்து. அவர் வந்து சுத்தமான மனுஷன், பரிசுத்த ஆவியானால பிறந்தவர். நம்மளை மாதிரி ஆண் பெண் சேர்ந்து இல்லை. அதே மாதிரி மனுஷத்துக்கு உட்பட்டு நான் வேடிக்கைக்கு சொல்லுவேன், அவர் திருமணம் ஆகலை இருந்தால் மனைவி பிள்ளைகள் இருந்தால் நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்கன்னு. ஏன்னா ஒன்று சம்பாதிக்கணும், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும், மனைவி கணவனுக்குள்ள சண்டை, அதெல்லாம் அவருக்கு இல்லைன்னு வேடிக்கை சொல்லுவேன். ஆனாலும் கூட அவர், கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் சொல்லுவார், இயேசு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்னு. நான் வேடிக்கை சொல்வேன். ஆனால் இயேசு அப்படி மனுஷனாக பிறந்தாலும் கூட அவருக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தது. ஊழியம் செய்யும்போது நிறைய பேர் அவர்கிட்ட கோவப்பட்டாங்க, அவரை கல்லெறியெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவர் எதுக்குமே கோவப்படலை. நிறைய குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. நிறைய சாந்த குணம் அது மாதிரி நிறைய இருக்குது அவர்கிட்ட. அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது, நிறைய பேரை மன்னிச்சார். எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிக்கப்பட்டது அவரால். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு இல்லை. அந்த இயேசு அப்படிப்பட்ட பரிசுத்தமானவருடைய ரத்தத்தை தான் பலியாக்கி நம்ம பாவங்கள்லாம் அவர் மன்னிக்க முடியாத ஒரு இது பெற்றோம். அப்போ இந்த பலி கொடுக்குறதுக்கு கூட சொல்லுவாங்க பழைய காலத்தில், இந்த கசடு புறம்பு அந்த மாதிரி கால் நொண்டி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, முழுமையாக இருக்கணும், அந்த பலியானது முழுமையாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ராஜா வந்து கை வெட்டிட்டான். அந்த மந்திரியில் எல்லாம் நன்மைக்குன்னு அவர் கோவப்பட்டு அவனை ஜெயிலில் போட்டுருவாரான். அவன் வந்து வேட்டையாட போகிறானான். அப்போ வேட்டையாட போகிறத என்ன ஆகிடுத்து, அங்கே அவனை அந்த வேடாரெல்லாம் பிடிச்சிட்டு அவனை பலி கொடுக்கறதுக்கு போகிறான். கட்டி மரத்தில் கட்டி வச்சுட்டான். அப்போ பார்த்தா அவன் கையில் கட்டு போட்டிருக்கு. ஐயோ இது வந்து பலி ஆகிடு, ஏதோ பலிக்கு உகந்தது இல்லை இது அப்படின்ட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து ஜெயிலில் வந்து பார்க்குறதே அப்போ அவன் சொல்கிறான், பார்த்தியா நான் வந்து சொன்னது அவர் போய் அமைச்சர்கிட்ட சொல்கிறார், நீ சொன்னது கரெக்டுப்பா, இதே மட்டும் நான் கையில் வெட்டுப்படலைன்னா இன்றைக்கி நான் அங்கே பலி ஆகிருப்பேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதே மாதிரி நான் உங்கள் கூட வந்திருந்தா நான் பலி ஆகிருப்பேன், என்ன ஜெயிலில் போட்டேன். ஸோ நானும் தப்பித்தேன். கர்த்தர் எது செஞ்சாலும் அதே மாதிரி அவன் வந்து தப்பிச்சான்னு சொல்கிறார். மாதிரி கர்த்தர் கூட நமக்கு வேறு ஏதாவது ஒரு பாடுகள் வரலாம் உலகத்தில். ஆனால் கூட கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதெல்லாம் நிச்சயமாக நம்மளை அவாய்ட் பண்ணுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த ஃப்ளைட்டில் போயிருப்பேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன், கடைசியில் அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, உண்மையாக தேவனை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம இதில் கூட ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அப்போ கூட அந்த மாதிரி பேசுகிறாங்க. அந்த இதில் போகிறதா இருந்தாங்களா, ஆனால் அவங்க போகலை, தப்பிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி கர்த்தர் வந்து எல்லாரையும் தப்பிப்பார். அது நான் அதை பேச வரல, இது எதாச்சும் அந்த உதாரணம் சொல்ல வந்தால் சொன்னேன். ஆனால் பழைய காலத்தில் மிருகங்களை எந்த ஒரு கசடோ இல்லாத குறை இல்லாததான் பலி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஏசப்பா பரிசுத்தாவியானால் நிரம்பப்பட்டு தான் அவர் பிறந்தார். மனுஷங்கள் மாதிரி பிறக்கலை. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வாழ்ந்தபோது 33 வருஷம் எந்த பாவமும் செய்யலை, பரிசுத்தமாக இருந்தார். அப்படி பரிசுத்த ரத்தத்தை நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினதால தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி பழைய காலத்தில் ஒரு புறாவை கொடுத்தா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒரு காகத்தை கொடுத்தா, ஒரு ஆடுவை கொடுத்தா, மாடை கொடுத்தா உன்னோட பாவம் பலிக்கப்பட்டதுன்னு பழைய காலத்தில் நியாயப்பிரமாண காலில் சொன்னாங்க.
ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம பரிசுத்த ரத்தமான இயேசுவை விசுவாசித்தாலே போகிறோம். அதுக்காக பலி கொடுக்கணும் அல்ல. அதுக்காக தான் கம்யூனல்ல ஒரு மாதமும் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் எனக்காக பலியானார், அந்த சரீரம் எனக்காக ரத்தம் சிந்திருது, அதனால் அந்த பானத்தை குடிக்கிறேன், அதனால் அந்த அப்பத்தை சாப்பிட்றேன். அதை அந்த மனசில் நம்ம நினச்சிட்டு பண்ணுற போது நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படும். எப்படி பழைய காலத்தில் ஒரு பலி ஆடு கொடுத்தா என் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறானோ, அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருடைய ரத்தத்தால் தான் நம்ம அந்த பலியை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படும். எபிரேயர் 12:24 படிங்களேன். புது உடன்படிக்கையின் இயேசுவினிடத்திற்கும் மத்திய ஸ்தலத்திலாகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிவிக்கப்படும் இரத்தத்தின் நிமித்தம் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம அவரோட ரத்தத்துக்கு வந்தோம். அதே எபிரேயர் 11:4 படிங்களேன். இந்த ஆபேல் காயின் என்ன பண்ண, ஆபேலை பொறாமையால் அவரோட பலி அவர் ஏற்றுக்கொண்டார், என் பலியை ஏற்றுக்கொள்ளன்னு சொந்த அண்ணனே காயின் ஆபேலை கொண்டுட்டான். அந்த ரத்தம் வந்து பேசிட்டு, அந்த மாதிரி அனாயாசமாக சிந்தப்படுகிற ரத்தமானது கர்த்தரை நோக்கி பேசும். 4வது படிக்கும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினாலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அவன் வந்து அவருக்கு உகந்தமான பலியை கொடுத்தான். ஆனால் காயின் பலி விருப்பம் இல்லை அவருக்கு. ஆனால் அதையான்னு கேட்கணுமே தவிர, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கர்த்தத்தை கேட்டால் சொல்லுவார், அடுத்தது நல்ல பலியாக கொடுத்துருக்கலாம். அது இல்லாத விவரமாக இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த சொல்கிறோம் இல்லையா, குறை உள்ளதாக அவன் பலி கொடுத்துருப்பான். அதனால் அவருக்கு அது பிடித்தமா இல்லை. ஆனால் ஏன் எங்கள் அண்ணாவோட பலியை நீ ஏற்றுட்டீங்களே, என் மேலே என்ன தப்புன்னு கேட்டுக்கலாம். அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு பொறாமப்பட்டு காயினை கொண்டுட்டான், ஆபேலை கொண்டுட்டான். அதனால் அந்த ஆபேலோட ரத்தம் காயினை நோக்கி நான் பார்க்குறோம், முன்னாடியே தெரியும் நீ உன்னோட பழி உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட ரத்தம் விசுவாசிக்கிறவங்க, ஈவன் கொலை செய்கிறவங்க கூட, ரத்தத்தை சிந்தினவங்க கூட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு பெற்றுக்கொடுறான். அதே காயின் அப்புறமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டபோது, சரி உனக்கு வந்து மன்னிப்பு கொடுக்குறேன்றவர்கிட்ட, ஆனாலும் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படாதுன்னு சொன்னார். இதை நம்ம விசுவாசிக்கணும். அது மாதிரி அவரோட ரத்தத்தை விசுவாசிக்கணும். இந்த ஒரு காரியம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு நடக்கிறது. எப்படி நம்ம ரத்தத்தை விசுவாசித்தா நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம் அப்படின்னமோ, நான் பின்னாடி சொல்ல போகிற 7 காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அந்த ரத்தத்தால். அதே பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 4:8 தான் அந்த காயினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 4:8 படிங்களேன். அந்த காயினோட ரத்தமானது ஆபேலோட ரத்தம் ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். அதற்கு அவர் என்ன செய்தார்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது சொன்னார். அப்போ வந்து அப்போது ஒரு சகோதரனுடைய ரத்தத்தை படிங்க, 13 வரைக்கும் படிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது அப்படிங்க. அவர் சொல்கிறார், நீ நிலத்தை பயிரிடும்போது அது ஒரு தன் பலனை எனக்கு கொடுக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைவாயின்னு அவர் கெஞ்சி கேட்ட உடனே, அதுக்கப்புறம் அது முன்னாடியே கேட்டிருந்தா என்ன பலின்னு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு தவறு செஞ்சுட்டோன்னா உடனே தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் மாதம் மாதம் அந்த கம்யூனலில் நம்ம பங்கு பெறும்பொழுது மனுஷனாக மாம்சத்துக்கு உட்பட்டு வர வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் எவ்வளோ தவறு செய்வோம். தவறு செய்யாத மனுஷன் யாருமே இல்லை தான். ஆனாலும் நம்ம அந்த மன்னிப்பு அப்போ பெற்றுக்கொண்டோன்னா இந்த காயினுக்கு கிடைச்ச தண்டனை நமக்கு கிடைக்காது. அடுத்தது பாருங்கள், அப்படி கேட்ட பிறகு சகிக்க முடியாத நம்ம சொல்கிறான். அப்போ இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைந்திருக்கிறவனாய் இருப்பேன் என்று கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை
கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். போறோம் அவர், அதனால அவன் தப்பிச்சு போயிட்டான். அவன் மேலே யாரும் கொல்லலை. ஆனால் முதல்ல ஒரு வார்த்தை 11வது வசனம் பாருங்க. இப்போது நீ சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சாபம் கொடுத்துட்டார். ஆனால் அவன் திருப்பி கேட்டவுடனே தண்டனையிலேருந்து நீ சரி உன்னை யாரும் கொல்ல மாட்டா, நீ இந்த நிலத்தை விட்டு போன்னு துரத்திடுற. ஆனால் நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்தா கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் ரத்தம் சிந்துற பாவம் யாரும் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். கொல்றதுக்கெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மாம்சத்துக்கு உட்பட்டு ஏதாவது கூட வேலை பார்க்கணும், ஏதாவது திட்டுவோம், இல்லாத யாரையாவது ஏமாற்றிருப்போம், இல்லாத வம்பு பேசியிருப்போம், இல்லை பொறாமையாக ஏதாவது சொல்லியிருப்போம், இல்லை பெருமை பேசியிருக்கலாம். எல்லா குற்றமுமே நமக்கு தெரியாமல் செஞ்சுருந்தா கூட இந்த கம்யூனல் போது கர்த்தரை நீரை மன்னினா கண்டிப்பாக அது அந்த அந்த ஒரு தண்டனையிலேருந்து நம்ம கர்த்தர் நம்மளை விளக்குவர். ஆதியாகமம் அது யாத்திராகமத்தில் 12:13 படிங்களேன், 84 பேஜ். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கர்த்தர் என்ன சொல்றார் மோசே மூலமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து எடுத்துக்கொண்டு வரத்துக்கு முன்னாடி நிறைய நமக்கு தெரியும் 10 வாதைகள். அதில் இது ஒரு வாதை. என்னென்னா, இந்த வாதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பரிசுத்த ரத்தத்தை உங்கள் வீட்டு யார் யார் இஸ்ரவேல் ஜனங்களோ அவங்க வீட்டு வாசல்லாம் பூச சொல்கிறார். அப்படி நான் அதை பார்த்தா அந்த வாதை அந்த அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு வராது. மூத்த தலைமுறை எல்லாம் மூத்த பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும் அவர் சாபம் கொடுக்குறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அது பாதிக்கலை. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பாதிச்சுது. ஏன்னா இந்த ரத்தத்தை பார்த்து அந்த சங்கார தூதன் விலகி போயிட்டான். அதே மாதிரி நம்மளுக்கும் விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிச்சு அந்த ரத்தம் என்னை சகல பாவம் நிற்க என்னை சுத்திகரிக்கும், பாவம் பண்ணி அப்போ மீட்பு எனக்கு உண்டு, என்னை அவர் சுத்திகரிச்சுட்டேன், நான் பாவம் இல்லாதவன், நான் துன்மார்க்கனாக இருந்தேன் ஆனால் இப்போ நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஜெபிச்சு தெரியாமல் ஏதோ பாவம் செஞ்சிருந்தாலும் அது மன்னிப்பு கேட்டால் எப்படி இந்த சங்கார தூதன் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை தான் அழிச்சானே தவிர இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கலை. இதே ஒருவேளை ஒரே தெருவில் பக்கத்தில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இவன் வந்து அழிஞ்சிட்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உயிரோடு இருந்தாங்க. அது பார்வோன் ராஜாவும் பார்த்தா எவ்வளோ அதிசயம் நடந்தது அந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம கூட நிறைய இந்த கொரோனா பீரியடில் கூட சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொரோனா வந்திருக்கும், இல்லை அம்மா போட்டிருக்கோம், அவங்க வீட்டில் யாராவது ஆபத்து வந்திருக்கோம், செத்து போயிருப்பாங்க. இந்த வீட்டில் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கோம், நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். நான் அந்த வீட்டில் இருக்கிறதே அப்படி தான். நிறைய பேருக்கு அது சாட்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா பீரியடில் எவ்வளோ அவிசுவாசிகள் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் விசுவாசிகளுக்கு உணவு கிடச்சிருக்கும், வேலை இல்லாமல் இருந்தால் கூட. இந்த சேகர் கூட முந்தி சாட்சி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளை இந்த ரத்தம் பூசப்பட்ட எகிப்து ஜனங்கள்டேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின மாதிரி அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற நமக்கும் அந்த விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இருக்கும். நிச்சயமாக ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் நம்ம ஜெபிக்கிறதுக்காக நடக்கலைன்னா கூட கண்டிப்பாக நமக்கு அதுக்கு மேலே ஒரு சமாதானம் இருக்கும். நான் அது என்னோடய வாழ்க்கையிலேயே நிறைய சொல்லுவேன். நானே எங்கள் வீட்டுக்கார் வரல 21 வருஷம் கழிச்சுன்னா நான் ஒரு நாள் என் மூஞ்சி சோகமாக இருந்ததே இல்லை. கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு நான் ஒரு நாள் யார்ட்டையும் அழுந்ததே இல்லை. அதுமாதிரி 2வது எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார், ஆனால் பென்ஷன் கிடைக்கல, இத்தனை நாள் ஆகுது, அவருக்கு சித்தமானா அதை பற்றி நான் கவலைப்படலை. அதனால் என்னை கர்த்தர் ஒரு குறையும் வைக்கலை. 3வது என் பொண்ணோட இது ஆப்ரேஷன் 2 பேருக்கும் லிவரே மாற்றினாங்க. எல்லாரும் அவங்க வீட்டாரெலாம் அழறாங்க, அவங்க அம்மாலாம் அழறாங்க, ஏன்னா ஏதாவது ஆகிடுமோன்னு. ஆனால் பிரீத்தியும் கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால என்னை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ கூட ஒன்றால் தான் நான் லிவர் கொடுத்தேன். என்னை வந்து கேட்டால் நீ கொடுன்னே என்னையும் வந்து இதுலெல்லாம் வந்து கேட்டாங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்டால் உங்கள் பொண்ணு கொடுக்குறது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு. அவளையும் தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்னா சில பேர் கம்பல் பண்ணி கொடுப்பாங்களேன்னு. லிவர் கொடுக்கறது பெரிய விஷயம், அது உயிருக்கு ஆபத்து, 2 பேருக்குமே வரலாம். அப்போ அந்த சின்ன பையன் கேட்டானா, அம்மா நீயும் கொடுக்குறியா, அப்பாவுக்கும் ஏதாவது உனக்கு ஏதாவது ஏன்னா கேட்குறான். ஏன்னா அவ்வளோ பயம் அந்த பையனுக்கு. மறுபட்டப்பட்ட சூழ்நிலையில் நானும் என் பொண்ணும் கவலையே படலை. அதே அவங்க வீட்டாரெலாம் அவிசுவாசனால அழுதாங்க, அரட்டினாங்க. நாங்கள் சொன்னோம் எங்கள் முன்னாடி யாரும் வந்து
வருத்தப்பட்டு சொல்லாதீங்க, நாங்கள் யாரையும் எங்க வராதிங்கன்ட்டோம், நாங்களே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், நீங்கள் ஒருத்தரும் வர. அவன் அம்மா கூட என் கூட வர சொல்ல, நான் தான் அங்கே ஐசியூ வீட்டில் பக்கத்துலேயே இருந்தேன், கீழே ஜெபிச்சுட்டே இருந்தேன். கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவரோட பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் துன்மார்க்கனா இருந்திருப்போம், தப்பே செய்யாதவா யாருமே இல்லை. பார்க்கணும்னா தீபக்கே கர்த்தருக்கு விரோதமாக தானே மது வெறியெல்லாம் தவறான காரியங்கள் அதில் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் மன்னித்து எங்கள் நிமித்தமாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உயிர் திருப்பி கொடுத்தார். நம்ம கர்த்தரை விசுவாசித்து அவரோட ரத்தத்தை நம்ம விசுவாசித்தா கண்டிப்பாக நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி எகிப்து ஜனங்களுக்கும் பார்வோன் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டினாரோ அதே மாதிரி நமக்கும் அவிசுவாசிகளுக்கும் நம்ம வாழற இடத்துல கண்டிப்பாக வித்தியாசத்தை காட்டுவார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? அவரோட ரத்தத்தை விசுவாசிக்கிறதாக அந்த காரியத்தை நம்ம உடன்படிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். இப்போ தான் இனிமேல் 7 காரியம் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் கவனத்தோடு கேளுங்க, இனிமையும் கேளுங்க. என்னென்னா புது உடன்படிக்கை. அவர் என்ன பண்ணிட்டார்? நியாயப்பிரமாணம் எல்லாம் போயிடுது. எப்போ ஏசப்பா வந்துட்டாரோ அந்த திரை கிழிக்கப்பட்டு பழிக்கு பழி வாங்கிறது அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தில் அரை, அப்படி மன்னிக்கணும். மன்னிக்கிற தேவன் அவர் அப்படி மன்னிச்சார். ஒரு வேசித்தனம் உள்ள ஒரு ஸ்திரியை கூட அவர் ஒன்றுமே சொல்லலை, வந்து அழுதா, என்ன மன்னி, தப்பு பண்ணலாம் சொல்லவே இல்லை. அவர் பரவாயில்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, போ, உன் தப்பு செய்யாமல் வந்து கந்தேறிட்டோம்னா. ஏன்னா அப்படி அவர் பாவங்களை மன்னிச்சுட்டார். அந்த பாவங்களை மன்னிப்பு பெற்றுக்கொண்டதுனால நம்ம எவ்வளோதான் தப்பு செஞ்சுருக்கோம் முன்னாடி, கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு அதுக்காக அதே தப்பு செய்யக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் ஒன்றும் பண்ணலை, நான் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் என்னை மன்னிச்சுட்டார், எப்படியோ ஜெயிலுக்கு போகல தப்பிச்சேன்னா திருப்பி நான் தான் அப்போ தப்பிச்சுட்டேனே ரட்சிக்கப்பட்டேன்னு திருப்பி அந்த கொலையை பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு கொலைங்கிறேன், எந்த காரணமே சொல்கிறேன். ஒரு இதுக்கு சொல்கிறதா இருந்தால் லஞ்சம், நான் முன்னாடியே வாங்கலை வச்சுக்கோங்களேன், நான் லஞ்சம் வாங்கியிருந்தேன், இன்ஸ்பெக்டராக இருக்கிறதே லஞ்சம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன், இன்ஸ்பெக்டர் ஆகி ரட்சிக்கப்பட்டு தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸ் வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐடிஓ ஆனேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் லஞ்சம் வாங்கினேன், முன்னாடி நான் வாங்கலை தான், ஆனாலும் எந்த தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் லஞ்சம் வாங்கி மாதம் தான் மன்னிப்பு கேட்குறோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடாது. புரியுதா? தெரிஞ்சு ஒரு காரியத்தை தப்பு செய்யக்கூடாது. தெரியாமல் ஒரு அவசரத்தில் பிள்ளைகளையே அடிக்கிறோம், இல்லை கோவப்படுறோம், பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். பெரும்பாலும் அடிக்காதவன் குழியில் போன்றான். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராத, நீங்கள் ரொம்ப சாந்தமாக தான் இருக்கணுங்கிறது. ஆனால் எனக்கு அந்த சாந்தம் தான் இல்லை. ஏன்னா அவர் அவிசுவாசி, நிறைய பிரச்சனை வருது. ஆனாலும் கோபத்தில் ஏதாவது சொல்லிவிடுவேன், அப்புறம் சாரிம்பேன், சொல்லிட்டு சாரி கேட்பேன் பெறவர். ஆனால் நம்மளால் இந்த மாம்சம் கூப்பிட்டு வளர வாழ்க்கையில் சில நேரங்களில் கோவப்படாமல் இருக்க முடியல. ஆனால் அந்த கோபத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். வேற ஒரு காரணத்துக்கு ஒரு வாட்டி கோவப்பட்டிருப்பேனா இருக்கும், வேற ஒரு காரணத்துக்கு கோவம். அதனால் கர்த்தர் இந்த மாதிரி காரியங்களில் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். அதுக்காக கொலை பண்ணிட்டேன், லஞ்சம் வாங்கிட்டேன், திருப்பி நான் லஞ்சம் வாங்குறேன், திருப்பி கொலை பண்ணுறேன், நீங்கள் தான் என்னை மன்னிச்சிங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பண்ணால் அது தப்பு. புது உடன்படிக்கை அவர் பண்ணிட்டார். நம்ம அந்த வாசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன், மார்க்கு 14:24. இன்னொருத்தர் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 12:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இதோ அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் வந்து கடைசியாக பஸ்கா பண்டிகை பண்ணுறதே சொன்னார். புது உடன்படிக்கை கொடுத்துட்டு அந்த கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கோம். பழைய காலத்தில் இல்லை, பழிக்கு பழி நியாயப்பிரமாண காலத்தில் நம்ம இல்லை. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். 12:24 படிங்களா? இப்போ முன்னாடி படித்தேன் பாருங்க, அது 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இல்லைம்மா 12:24 எபிரேயர் நான் படிக்கிறேன். புது உடன்படிக்கை நம்ம அந்த அர்த்தத்துக்கு வந்துட்டோம். மத்தியஸ்தரா இருக்க நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தரா யார் இருக்கா? ஏசப்பா. அவரோட ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால, அந்த ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டது நம்ம விசுவாசிக்கிறதுனால, அப்படிப்பட்ட மன்னிப்பு பெற்ற ரத்தத்தை நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதுதான் புது உடன்படிக்கை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்தங்கிறது எதில் இருக்குது? ரத்தம் போயிடுச்சு ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லானா என்ன ஆகும்? நம்ம உயிர் என்ன ஆகும்? போயிடும். இந்த லேவியாகும் 17:14-11 ரெண்டும் படிங்களேன்.
149 பேஜ், பழைய ஏற்பாடு. ஆந்தையும் 14, 11, 17 படிங்க. அவைகள் உங்களுக்கு 17, 14பா. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஸோ நம்ம உடம்புல ரத்தம் போயிட்டால் ஜீவன் போயிடும். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அதே மாதிரி 11வது வசனம் பாருங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ரத்தம் தான் நம்ம பாவத்தை நிவர்த்தி செய்யும். ஆனால் அதே ரத்தத்தை நம்ம குடிக்கக்கூடாது. இப்போ நான் வெஜிடேரியன், அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரத்தம் சாப்பிட மாட்டேங்கல்ல, அதான் ரத்தம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்குது, ரத்தத்தை புசிக்காதீங்க. ஏன்னா அது உயிர் மாதிரி, ஒரு உயிரை நம்ம குடிக்கிற மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட உயிரை குடிக்கிற ரத்தத்தையே நமக்காக ஏசப்பா சிந்தினர், நமக்காக பலியானர். அதை விசுவாசிக்கிற போது தான் அந்த பாவத்தின் மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த புது உடன்படிக்கை நமக்கும் ஏசப்பாக்கும், அதாவது பிதாவுக்கும் மத்தியஸ்தர் அவர் இருந்து இந்த புது உடன்படிக்கையை செய்திருக்கார். புரியுதா? அந்த புது உடன்படிக்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம். 2வது, பாவ மன்னிப்பியாக மீட்பு, அந்த சுத்திகரிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பாருங்க. 1 யோவான் 1:7. நம்மளை சுத்திகரிக்க எல்லா பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்று நம்ம பரிசுத்தமாக ஆயிடுவோம். இல்லை முன்னாடி துன்மார்க்கமாக இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம நீதிமான ஆனதுனால எல்லாமே அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வந்துட்டா அந்த மீட்பு நமக்கு கிடைக்கும். இன்னொரு வசனம் கூட சொல்றது, கொலேசியர் 1:14, பேஜ் 275. பார்த்தீங்களா? அந்த பசங்க இருந்தால் டக்கு 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 எடுக்கும், போட்டி போட்டு. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதே மாதிரி எபிரேயர் 9:14 படிங்க. 14, 20, 22, 25. எபிரேயர். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். 20 படிங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாய் கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அந்த காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி 22வது வசனம் படிங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளானால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்து பரலோகத்தில் உள்ளவைகளே இவைகளிலும் விசேஷித்த பலிகளானால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. 25. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவன் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. பழைய காலத்தில் ஆச்சாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு எல்லாரையும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இதுக்கு இதை கொடுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க தப்பு. இப்போ அப்படி இல்லை, ஒரே தரம் பலியானார் நமக்காக. இந்த கடைசி காலத்தில் அவர் ஒரே தரம் தான் வெளிப்பட்டு பலியாகி நம்ம எல்லா பாவங்களையும் முன்னிச்சார். அதனால் ஒரு வாட்டியும் ஆடு பலி கொடு, மிருகம் பலி கொடுங்கிறது இல்லை. அந்த ரத்த கோட்டைக்குள் நம்ம வந்ததுனால நம்மளால் அந்த பாவமன்னிப்பு நம்ம மீட்டு பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அவரோட கோட்டைக்குள்ளே வரும்பொழுது நம்மளை எந்த சாத்தானும் அணுகாது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் இரத்தமின் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். அவரும் நியாயப்பிரமாண காலத்துல இல்லாம கிருபையோட காலத்துல வந்து புது உடன்படிக்கை நமக்கு அவரால. ரெண்டாவது பாவமன்னியாக மீட்பும் சுத்திகரிப்போம். மூணாவது நமக்கு அதனால ஒரு தைரியம் வருது பாருங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால. நான் இப்போ பாரு பேர பசங்களாம் கூட சொல்லுவேன், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே பயப்படுவான். இப்போ நான் சொல்லுவேன், இயேசு நாமத்தில் சொல்லிடா, பயம் வராது உனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு. நான் முன்னாடியே தைரியசாலி தான், ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்தவிட இன்னும் தைரியசாலி. எபிரேயர் 10 அதில் 20, 19 ரெண்டும் படிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசா 19வது படிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த ரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டாயிருக்கு, தைரியம் நமக்கு கிடைக்கிறது. புரியுதா? 4வது, நம்ம துன்மார்க்குன்னா தவறு பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்தவொடனே என்னவாயிட்டோம்? துன்மார்க்குன்னா இருந்தேன்னா என்ன சொல்லுங்க? நீதிமான ஆக்கப்பட்டோம். நான் தூங்கினா கொஞ்சம் எழுந்துப்பாங்கன்னா அடிக்கடி கேள்வி இது சொல்கிறாங்க. நீதிமான ஆக்கப்பட்டோம். அந்த நீதிமான நம்ம ஆக்கப்பட்டதை நம்ம விசுவாசிக்கணும். ஐயோ, நான் அந்த தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு அந்த பாவம் இன்னும் எனக்கு நிற்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ரோமர் 5:9 படிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமாம், கண்டிப்பாக நம்ம அவரால் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு என்ன நிச்சயமாக எல்லா விதத்துலையும் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். சரியா? அந்த ரோமரில் சொன்னபடி இந்த துன்மார்க்கம் நடந்த முன்னாடி இப்போ நீதிமான ஆக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால. அடுத்தது நமக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எப்படி? எனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து தண்டனை உண்டு அப்படின்னு நான் நினச்சா அது பிரயோஜனம் இல்லை. அந்த ரத்தம் வந்து நான் அதை விசுவாசித்தா என் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டது. இப்போ என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, நான் தைரியமாக இருக்கலாம், எனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அது பாருங்கள், எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்த பூசுதலாகிய நியாயமாத்தையும் ஆசரித்தான். நம்ம என்ன பண்ணணும்னா அதை விசுவாசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் பட்டியல் தான். எல்லாருமே அந்த பரிசுத்த ரத்தத்தை விசுவாசத்தினால்தான் அந்த மீட்பை பெற்றுக்கொண்டாங்க. அதே ரோமர் 2:26, மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவருடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்ற எண்ணப்படும்படி சுபாவத்தின்படி நம்ம விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தான். ஆனால் நமக்கு விருத்த சேதனங்கிறது புதிய ஏற்பாட்டில் கிடையாது. ஆனால் அது எல்லாமே நம்ம எதனால் பெற்றுக்கொள்கிறோம்? கர்த்தரோட ரத்தத்தை விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே ஏற்றா நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன்றதை பெற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம நான் 5 காரியம் சொன்னேன். புதிய உடன்படிக்கை, பாவமன்னிப்பு, மீட்பு, சுத்திகரிப்பு, 2 சேர்த்து சொல்லணும். அப்புறம் 3வது நமக்கு தைரியம் கிடைக்கிறது. 4வது துன்மார்க்க நம்ம நீதிமான ஆயிட்டோம். 5வது அவரை விசுவாசிக்கணும். அந்த ரத்தம் வந்து நம்ம எல்லாத்தையும் நீக்கிறோன்னு விசுவாசிக்கணும்.
5வது நமக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு, எல்லாத்துலேயும் நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12-11 படிங்களேன். இந்த பரிசுத்தவான்கள்லாம் அந்த ரத்தத்தால் துவைக்கப்பட்டவர்களாக இருந்து பரலோகத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது. அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோம். 12-11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். அவனை ஜெயிச்சாங்க. யாரை ஜெயிச்சாங்க? சாத்தானை ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால், அதை விசுவாசிக்கும் போது. அதே மாதிரி இன்னும் 7-14 படிங்க. வெளிப்படுத்தலையே பரிசுத்தவான்கள்லாம் அந்த பரிசுத்த ரத்தத்தால் துவைக்கப்பட்டு தான் அந்த இதில் இருந்தாங்க. அதற்கு நான் ஆண்டவனே 7-14 படிங்க. அதற்கு நான் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. இல்லம்மா, 7-14. அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றான். அப்பொழுது அவன் இவர்கள் உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தார்கள். அந்த பரிசுத்தவான்கள் வந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலே தோய்த்து வெளுத்தார்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி சாட்சி இருக்காத நான் சொல்றேன். இந்த 7 பாயிண்ட் சொன்ன பிறகு இது என்னன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு வெற்றி கிடைக்கிறது, ஒரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்கும். அது எப்படி? யோவான்ல 6 படிங்க. யோவான் 6ல் எல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு விடாமல் டக்கு டக்குன்னு நிறுத்தி நிதானமாக அர்த்தத்தோடு படிக்கணும். சிக்குமி லக்குதி அப்படின்படாது, சிக்கு மிளகி திப்பிலிங்கணும். சொல்லுவாங்கள்ல வேடிக்கைக்கு, நீ படி சொன்னா சுக்குமி லகுதி இப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி. நம்ம சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியணும். அப்படி பளிச்சுன்னு பேசணும், பளிச்சுன்னு வசனத்தை படிக்கணும். 5வது வசனம் படிங்க. ஏசு இல்லை சாரி, இப்போ 54 6லயே 54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இது நமக்கு ரொம்ப கிடைச்சது இல்லையா? இந்த நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு. இந்த வருஷம்லாம் எனக்கு 75, இன்னும் எத்தனை வருஷம் கர்த்தர் கொடுத்துருக்காரோ தெரியாது. இதெல்லாம் எப்படியுமே இதுலேயே போட்டிருக்கு 70 வருஷம். மீதினால வேற வேணா இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் 1000 வருஷம் அரசாண்டு கர்த்தரோடு இருக்க போகிறோம். அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டுன்னா அதை விசுவாசிக்கணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னா அதுக்காக நிஜமாகவே அவருடைய ரத்தத்தை நம்ம புசிக்கலை. ஏன்னா ரத்தத்தை புசிக்கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் அப்பத்தை பானம் பண்ணலை. இப்போ நான் வந்து நான் வெஜிடேரியன், இந்த வெஜிடேரியன், அதுக்காக ஒரு சரீரத்தை நான் சாப்பிட்டேன்னான்னு அர்த்தம் இல்லை. என்னை கேட்டால் இப்போ ஒரு ஆடோ மாடோ கொடுத்து நீ சாப்பிடுன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அதை கர்த்தருடைய இயேசுவோட அப்பம் வந்து அவரோட உடல் சரீரம்னு நம்ம விசுவாசித்து சாப்பிட்றதுனால அது எனக்கு அது ஒரு நான்வெஜ் மாதிரி தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கும் அந்த யோசனை இருந்தது, சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன். ஏன்னா அது வேறு நாங்கள் கொஞ்சம் பிராமியில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கூட எச்சு சாப்பிட மாட்டோம். பிள்ளைக்கு ஊட்டிகிட்டே பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். கேட்டால் ஆயுசு குறையும்பாங்க. இது மாதிரி எச்சலே சாப்பிட மாட்டேன். அப்போல்லாம் என்ன நினைப்பேன், ஒருத்தர் வாயிலேருந்து வரிசையாக தானே இது கொடுப்பாங்க. யோசிப்பேன் முதல்ல ரட்சிக்கப்பட்ட புதுசில். என்னோட குறையும் சொல்கிறேன் பாருங்கள். அப்புறம் நாளாக தான் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுது. நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவன், இந்த மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்தவன், எச்சை பார்க்குறது அதெல்லாம். அப்போ ஆனால் கர்த்தர் என்ன கர்த்தருக்குள்ளே வந்தவனை மாற்றிட்டார். இப்போ இவரே தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிஎஸ்சிலாம் அப்படி தருவாங்க, தனித்தனி தான். இப்போ இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருச்சுங்க. அப்போ அப்படி நினச்சி இப்போ நினைக்கல, என்னை மன்னிங்க, நான் தான் நினைக்கல இப்போ. பட் வந்த புதுசில் அப்படி நினச்சேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்தின்னா அவரோட மாம்சத்தை இப்போ நம்ம சாப்பிடலை, என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னா நம்ம அவரோட ரத்தத்தை குடிக்கல. ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம அதை விசுவாசித்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதே 53வது வசனம் படிங்களேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மாதிரி ஜீவன் இல்லை. அதனால் நீங்கள் இதை பண்ணணும். கம்யூனல்னு எதுக்காக சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கம்யூனல் பெற்றுக்கொள்ளுக்காக தான் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்கிறது. அப்புறம் 56வது வசனம் படுங்க. அதுலேருந்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்
என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நிச்சயமா அவர் நினைச்சிருப்போம். அந்த 55வது வசனம் 55 நல்லா இருக்கு. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. 57வது வசனம் 57 58 ரெண்டும் படிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஸோ அவர் மரித்து பிழைச்சார். ஆனால் இந்த பானத்தையும் இந்த ரத்தத்தையும் நம்ம புரிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். அதை விசுவாசம். அதுதான் அதே மாதிரி நம்ம வெற்றி நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அப்புறம் கர்த்தருக்குள்ளே நம்ம அப்படி ரத்தத்தை ரட்சிக்கப்பட்டு இந்த பானம் பண்ணுறதுனால அவர்கிட்ட நம்ம சமீபமாக ஆகிட்டோம். சில பேர்கிட்ட இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அப்படிம்போம். சில பேர் ரொம்ப ஃப்ரெண்டாக பேசுவோம், அவர்கிட்ட சமீபமாக போவோம், டெய்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். அந்த மாதிரி அதே மாதிரி அவரோட நம்ம ஒப்புருவாயிட்டோம். நம்ம தப்பெல்லாம் அவர்கிட்ட விட்டு கொடுத்ததுனால ஒப்புருவாயிட்டோம். இதனால் நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? பழைய பாவங்கள் என்கிட்ட இல்லை, நான் விசுவாசிக்கிறேங்கிறதுனால இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாக தான் இருப்பேன், ஏன்னா நான் துன்மார்க்கனாக இருந்தேன், என்னை நீதிமானாக அவர் ஆக்கிட்டார். அப்படிலாம் சொல்கிற போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கார் பண்ண தப்பெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கு அதுக்கு விடுதலை கிடைச்சா நம்ம செய்யணும். இதே இப்போ அவரோட பணம் வந்தால் நான் கொண்டு போய் தேடியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது வேற. ஆனால் அந்த பாவம் என்னை சுற்றி என்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்க முடியாது, ஏன்னா கர்த்தருக்குள்ளே நான் வந்துட்டேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அந்த ஒப்புரவு, அந்த சமாதானம், அந்த அந்த என்ன சொல்கிறது, சமீபமாக அவர்கிட்ட நம்ம இருக்கோம் இல்லையா, அது எப்படி வரும்? அதுதான் எபேசியரில் 2:13-16 வரைக்கும் படிங்களேன். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளுக்கு இயேசுவுக்குள் படிங்க. விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டார்கள். தெரியுமா? 2:13-14 நானே படிக்கிறேன். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம். அடுத்தது எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திரைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நமக்கு அவருக்கு நடுப்புற இருக்கிற நடுச்சுவர். எப்ப திரை கிழிஞ்சுதோ, ஏசப்பா செத்து மரித்த பிறகு திரைச்சீலை கிழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த நடுச்சுவர் அவர் கிழிச்சிட்டார். அப்புறம் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்படி ஒப்புரவாக்கப்பட்டதுனாலதான், அந்த சமீபமா அவர்கிட்ட இருந்ததுனாலதான் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சது. கொலேசியர் 1:20. அது அவருக்கு நம்ம பிரியமா ஆயிட்டோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரோட பரிசுத்த ரத்தத்தையும் அப்பத்தையும் நம்ம புசிக்கும் பொழுது நமக்குள்ள அந்த பிரிவினை இல்லை, நியாயப்பிரமாணத்தோட பாவங்கள் நம்மளை அணுகாது. அவரால் ரட்சிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை புசிக்கும் பொழுது நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். 7 காரியம் சொல்லிட்டேன், திருப்பி கேட்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் முடிவில் ஒன்று சொல்கிறேன் இருக்க. என்னென்னா, இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லை. ஆனால் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் நிறைய பேர் அவருக்காக ரத்தம் சிந்திருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் வடநாட்டில் ரொம்ப இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஒன்றும் இல்லை, யோவான் ஸ்நானகன் 12 சீஷரில் கிட்டத்தட்ட 10 பேர் கத்தியாலேயோ பட்டயத்தாலேயோ கல் எறிஞ்சோ, தோமா தமிழ்நாட்டில் பேதுரு என்னை தலைகீழாக என்னை தொங்க விட்டு என்ன பண்ணுங்க, நான் நேராக சிறுவையில் அறையப்படத்துக்கு தகுதி இல்லைன்னா, அது மாதிரி நிறைய சீஷர்கள் பலியாயிட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க. ஆனால் அந்த ரத்தம் சிந்தினதுனால என்ன கிடைக்கிறதுனா பாருங்கள், யோவான் 12:24 படிங்களேன். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினன்னு சொல்லிட்டேன். இப்போ அவருக்காக ரத்தம் சிந்துறவங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேச போகிறேன்.
12:24 படிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததோ ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நான் கொஞ்சம் அழகா படிக்கிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். இப்போ விதை போடுறோம், அது என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ணாத விட்டா ஒன்றும் ஆகுது. அது உள்ளுக்குள்ளே போய் தண்ணியெலாம் கொடுத்தாலும் வேர்த்து முளைக்கும். சும்மா அப்படி இப்படி போட்டு போனால் முளைக்காது. செத்ததே ஆனால், செத்ததுன்னா என்ன? அது அடி பாதாளத்தில் போய் அப்படியே மண் மூடணும், அப்போ தான் அது விளைக்கும், மிகுந்த பலனை தரும். அந்த மாதிரி அவருக்காக ரத்தம் சிந்தினா அந்த இடத்துல நிறைய, ஒரு விதை முளைச்சா நிறைய முளைக்கும். அந்த மாதிரி நம்ம நினைப்போம், செத்து போயிட்டாங்களே, கர்த்தர் தானே நினச்சிருந்தாங்க, கர்த்தர் தானே ப்ரே பண்ணாங்க, இவங்களுக்கே இந்த சாவு அப்படின்னு நினைக்கலாம். சாதாரண சாவு விடுங்க, இயற்கையாக வயசாகி சாகிறது வேறு. ஆனால் ரத்தம் சிந்தினா அவருக்கு சாட்சியாக நின்று. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உதாரணம் தெரியும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி எல்லாருக்கும் தெரிஞ்சுப்போம். 7-8 வருஷத்துக்கு முந்தி ஒரிசாவில் நடந்தது. அவன் வந்து கணவரும் பிள்ளைகள் அவங்க எல்லாருமே ஒரிசாவில் ஒரு கிராமத்தில், இப்போ நிறைய பேர் மிஷினரி ஊழியர்கள் கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறாங்க. நிறைய பாடுகள் இருக்குது. மணிப்பூரில் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு பின் கையை கட்டி, நான் யூடியூப்பில் பார்த்தேன், நீ இயேசுவை மறுதலினது இல்லாமல் செத்து போச்சான். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நிறைய நடக்கிறது இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அவங்க செத்து போன பிறகு நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எப்படின்னா, எப்படி இந்த பொண்ணு இப்படி இருக்க, எப்படி இவங்க இப்படி செத்து போனாங்க, பயம் இல்லாதன்னு எல்லாருக்கும் தோணி நிறைய பேர் அப்படிப்பட்ட இயேசுவை பார்க்கலாமேன்னு ரட்சிப்பாங்க. நிறைய சாட்சி கேட்டிருக்கேன். நான் இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சாட்சியே சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்க குடும்பமாக ஒரு கிராமத்தில் ஒரிசாவில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மனைவியும் ஒரு குழந்தையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதுக்கோ போயிருக்காங்க. அந்த கணவனும் ஒரு 3 பிள்ளைகளும் அது ஒரு ஜீப்பில் படுத்து தூங்கியிருக்காங்க. ஜீப்போட ராவா அந்த கிராமத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் எரிச்சிட்டாங்க. எல்லோரும் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, 8 வருஷம் முந்தி நடந்தது. அந்த மனைவியும் அந்த குழந்தையும் திரும்ப வந்தபோது போலீஸ் கேட்குறதான், உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பா, கண்டுபிடிக்குவாங்க. அவர் சொல்லிட்டா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால கணவனே போய் பிள்ளைகளே போனால் கூட மன்னிச்சிருங்க அவங்கள. திருப்பி அந்த இடத்துல அவங்க ஊழியை செஞ்சாங்களாம். ஒரிசாவில் நிறைய பேர் அதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதனால் ஒரு விதை செத்தால் கண்டிப்பாக அங்கே நிறைய விளைச்சல். அதுக்காக நம்மளாம் ஒன்றும் ரத்தத்தில் யாரும் இங்கே செத்துட போகிறதில்ல. ஆனால் நம்மளால் என்னென்னா, ரத்தத்தால் சாக போகிறதில்ல. ஆனால் ஒருத்தர்கிட்ட போய் ஏசப்பா நல்ல செஞ்சுரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நிறைய யோகியதை இல்லாமல் இருக்குது. எங்கள் வீட்டாரெலாம் கூட என்னவோ அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறாங்கன்றாங்க. நேற்று கூட ஒரு சிஸ்டருக்கு சொன்னேன். ஆனால் கூட நம்மளால் இதுவாக சொல்ல முடியல. நீங்கள் அவர் தான் தேவன் சொல்ல முடியல. வேண்டிக்கோங்க, மதம் மாற வேண்டாம். ஏன்னா இந்த லாஸ்ட் மோக்கன் சொல்லுவார், மனம் மாறினா போடணும், அதை சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கிறிஸ்டின்னா உடனே சர்ச்சுக்கு போகணும், நெத்தியிலேருந்து பொட்டு எடுக்கணும், நகை போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பிராமின்ஸ்லாம் ரொம்ப இதுவாச்சு, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் நான் சொன்னேன், மனம் மாறணும்பா, மதம் மாறணுன்ட்டு இல்லை, நீ அதுக்காக சர்ச்சுக்கெலாம் போக வேண்டாம், ஆனால் இயேசுன்னு வேண்டிக்கோங்கிறேன். அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியுது. அதுக்கு மேலே என்னால் போக முடியல. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் இந்த. அப்போ நினச்சேன், ரத்தத்தில் சாட்சியாக மறிச்சாங்களே, நம்மளாம் யாராவது சொன்னால் என்ன பண்ணுமோ தெரியல. நான் மறுதளிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல போனாலும் போகலான்னு. பட் சொல்கிறதுக்கு கூட முடியல. பாருங்கள், கர்த்தர் நம்மளை வந்து பலப்படுத்தணும். இந்த வார்த்தைகள் மூலமாக என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இன்னும் நம்ம பலமாக ரத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து மறிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி சொல்லலாம்ல தைரியமாக, அவர் தான் தேவன்னு நம்ம அதுக்கு சாட்சியாக வாழ்ந்தா கர்த்தர் கண்டிப்பாக நம்மளையும் அந்த சாட்சியாக வைப்பார். ஒரு ஒரு பாட்டு பாடுறாங்க, கர்த்தர் கண்டிப்பாக நம்மளையும் அந்த மாதிரி வைப்பார். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரியே ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரியே ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு ரத்தம் ஜெயம், இதிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம்
நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய. ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய, பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய, பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெய, ஒரு மனவாக்கிடும் ரத்தம் ஜெய, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெய, ஒரு மனவாக்கிடும் ரத்தம் ஜெய. ஏழு காரியங்கள் யார் வந்து சொல்றீங்க? வா வா பிரதீப் முதல்ல சொல்ல போறானோ? வா வாங்க வாங்க, இன்னொரு அடி சொல்லவா? நாலாவது நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அஞ்சாவது விசுவாசம், அவர் மேலே இருக்கிற விசுவாசம். ஆறாவது நமக்கு நித்திய ஜீவன், எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. நம்ம கர்த்தருக்குள்ள ஏழாவது சமீபமானோம். அதனால எல்லாரோடையும் ஒப்புரவாகும், கர்த்தரோட ஒப்புரவாகும், உனக்கு சமாதானம் கிடைக்கும். வா வாங்க. புது உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்புக்கென்று மீட்பு, சுத்திகரிப்பு. கர்த்தருக்குள்ளே இருந்தால் தைரியம் கிடைக்கும். துன்மார்க்கத்திலேருந்து நீதிமானாக்கப்பட்டோம். அவரை விசுவாசிக்கணும். நித்திய ஜீவன் உண்டு. சமீபமாக சொல்லணும், சமாதானமாக இருக்கும், ஒப்புரவாகும். சரி. புது உடன்படிக்கை பாவ மன்னிப்பிலிருந்து சுத்திகரிக்கப்படுறோம். இயேசுவின் ரத்தத்தினால வந்து தைரியம் கிடைக்குது. இயேசு ரத்தம் தைரியம் கிடைக்குது. நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசமாக இருக்கணும். அவருடைய கர்த்தர் வந்து சமீபமாக இருக்கிறார். நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ளணுமா? புது உடன்படிக்கை பாவ மன்னிப்பு மீட்பை வந்து சுத்திகரிக்கணும். அப்புறம் வந்து தைரியமாக இருக்கணும். நம்ம வந்து துன்மார்க்கத்திலேருந்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்புறம் விசுவாசிக்கணும், நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கை பாவ மன்னிப்பிலிருந்து மீட்பு, ரட்சிப்பு. தைரியமாக இருக்கணும். துன்மார்க்கராக இல்லாமல் நீதிமான்களாக இருக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவரிடத்துல சமீபமாக இருக்கணும். அவரிடத்துல சமீபமாக இருக்கணும். சமாதானமாக இருக்கணும். அதாவது நீதிமான்களாக்கப்பட்டோம், விசுவாசம் வேற. படிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாவ மன்னிப்பில் மீட்பும் சுத்திகரிப்பும் இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் தைரியம் நமக்கு கொடுப்பாரு. துன்மார்க்கனாக இருந்த நம்மளை வந்து கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானாக ஆக்கியிருக்கிறாரு. விசுவாசித்தால் வந்து கர்த்தருக்கு நம்மளுக்கு வந்து ரட்சிக்கப்படும், நித்திய ஜீவன் கிடைக்கும். கர்த்தருக்குள்ளே நம்ம சமீபமாக இருந்தால் நம்ம வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் ஒப்புரவாக்கப்படும். படிக்கையை பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு மீட்பு பெற்று நம்மளை சுத்திகரிக்கணும். தைரியமாக இருக்கணும். விசுவாசிக்கணும். துன்மார்க்கனாலும் நீதிமானாக்கிட்டார். நீதிமானாக்கப்படணும். நித்திய ஜீவனை பெறணும். கர்த்தரிடத்தில் சமீபமாக இருக்கணும். சமாதானம். புதிய உடன்படிக்கையின் ரத்தம், பாவ மன்னிப்பு மீட்புக்கு உண்டான ரத்தம், அவருடைய திரையின் வாசலில் அந்த திரையின் வழியாய் பிறகு தைரியமாய் உண்டான ரத்தம், விசுவாசத்திற்கான ரத்தம், நித்திய ஜீவன் கிடைக்கிற ரத்தம், பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் ஒப்புரவாகுதல் மூலமாக ரத்தம், நீதிமான்களாக்கிய துன்மார்க்கத்தில் நீதிமான்களாகிய ரத்தம். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கழுவி நம்ம பாவங்களை தான் போக்கி நம்ம கண்ணீர்லாம் தொடச்சி நம்மளை அவருக்கு முன்னாடி நீதிமான்களாக நித்திய ஜீவனில் இடம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஸ்தோத்திரம்.